ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஒன் வேர்டில் 1 மார்க்கு கேட்கக்கூடிய டிட்டர்மினர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கேட்குற கேள்வியை வந்து உங்களால் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புரியலைன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கேட்குற கேள்வியை புரிஞ்சு கொடுக்குற ஆப்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் உங்களால் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபியூனா ஒரு சில, லிட்டில்னா சிறிதளவு, இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஷி ஏர்ன்ஸ் ஸோ லிட்டில் தட் ஷி வுட் நாட் மேக் எ டீசென்ட் லைஃப். அதாவது அவள் சம்பாதிக்கிறா, எவ்வளோ சம்பாதிக்கிறா, சிறிதளவு சம்பாதிக்கிறா, அதனால் அவளால் டீசென்ட் லைஃப்பை வாழ முடியலை. இப்படி உங்களால் கொஸ்டினை புரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுத முடியும். இப்போ வந்து எவ்ரி இன்ஃபர்மேஷன் தட் ஷி ஹேவ் ப்ரூவ்டு ஃபால்ஸு, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் அவன் ஃபால்ஸுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறான். இப்போ ஈச்சும் இந்த இடத்துல போடலாம். அவங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷனை நீங்கள் நல்லா பார்த்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷனை பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதான் உங்களுக்கு வந்து நல்லது. அதுதான் அப்படி உங்களால் புரிய முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ வேறு ஏதாவது இப்போ நம்ம வேணால் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிகம் டாக்டர்ஸ்னு வச்சுக்கோமா. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்குது. இப்போ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிகம் டாக்டர்ஸ். இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர்ஸாக வருவாங்க அப்படின்னு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த இடத்துல முன்னாடி வந்து டேஷ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு இதை அப்படின்னா பல மாணவர்கள் அப்படின்னு வருமா, பல என்னுடைய மாணவர்கள் வராது. இப்போ என்ன யூஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப், பெரும்பாலான என்னுடைய மாணவர்கள், மேக்ஸிமமான மாணவர்கள் இப்படி தான் டாக்டர்ஸாக தான் வர விரும்புகிறாங்க, டாக்டர்ஸாக தான் அவன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடரேட் பண்ணிக்கணும். அதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கன்சிடரேட் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம்.